அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் ஆனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சூரியனும் குரு பகவானும் இணைந்து மிதுனமனையில் வீற்றிருக்க, கேது பகவானும் செவ்வாயும் இணைந்து சிம்மமனையில் வீற்றிருக்க, சனி பகவான் மீனமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் புதன் பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ இந்த மிதுனத்திலிருந்து புதன் பெயர்ச்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆனி மாதம் 8ஆம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு புதன் பகவான் பெயர்ச்சியாகிறார். அதே போல சுக்கிர பகவான் இப்போ எங்க இருக்காருன்னா மேசத்தில் வீற்றிருக்கார். அப்போ இந்த ஆனி மாதம் 15 அதாவது 29/6/2025 அன்று ரிஷபத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது. சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் மகரத்தில் வீற்றிருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்தால் நல்லது, எதை செய்தால் தீமை, எப்படி இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக உங்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். அந்த சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது ஜென்ம கேதுவாக அமர்ந்திருப்பதும், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அப்போ கேது இருக்கிறதுனாலையும், அந்த கேதுங்கிறது உள்ளுணர்வு சக்திங்கிறதுனால உங்கள் உள் உணர்வில் எது பாசிட்டிவாக சொல்லுகின்றதோ அதை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுக்கு சிறப்பு. அதாவது புதிய விஷயங்கள், என்ன சொல்ல வரேன்னா, புதிய விஷயங்களை செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அஷ்டமசனி நடக்கும்போது மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் செய்துவிடும். அதனால் எது புதுசாக எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு இக்கு வைக்கணும், ஒரு புல் ஸ்டாப் வச்சு இதனால் இது நன்மையா தீமையா என்பது கலந்து ஆலோசித்து, அது குடும்ப உறுப்பினரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. தனவரவு உண்டு, லாபங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி அன்று, அதாவது 22/6/2025 அன்று அந்த புதன் பகவான் கடகமனையில் வந்து அமர்கிறார். அப்போ 2க்குரியவன் 12ல் போய் மறைகிறது. அப்போ தனம் மறைகிறது, தனம் விரயமாகிறது, பணம் வரும், அதே சமயத்தில் செலவும் ஆகும் அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அதே சமயத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கும்போது அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து டைரக்டர் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ சனி என்பது இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அந்த சனி பகவான். இப்போ 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 2ஆம் இடத்தை கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடத்தை கெடுக்கிறதுனா 2ஆம் இடத்துல என்ன இருக்குது, குடும்பம் இருக்குது. அப்போ குடும்பத்தை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டாக்கும், கவனம், எச்சரிக்கை. அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நுண்ணியத்தை விதைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். பணம், 2ஆம் இடம் என்பது பணத்தை கொடுக்கிறது. அப்போ 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம் செலவு ஆகும், பணம் எங்கேயோ கொண்டு போய் லாக் ஆகக்கூடிய விஷயம் இருக்கின்ற காரணத்தால்
அப்ப பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை என்பதை சிம்மராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும். முன்பின் தெரியாதவர்கள் அல்லது பணத்தை எங்கேயாவது கொடுப்பது, யாருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்காவது கொடுத்துறீங்கன்னு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. ஸோ அதில் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. ஸோ அதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. வாக்கு அதே மாதிரி வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கவனம். தேவையில்லாத விஷயத்தில் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவது அது அப்படியே உங்களுக்கு நெகட்டிவாக வலுப்படுத்தும். நீங்கள் நல்லதையே சொன்னாலும் அது எதிர்மறையாக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனம். நீங்கள் யாரையுடன் பேசுகிறீர்களோ, ஒரு வேலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மேலதிகராக இருக்கட்டும், அல்லது கீழ்நிலையில் இருக்கின்றவராக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், தேவையானதை சரியாக பேசிவிட்டு நகர்ந்து விடுவது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன், வலிமையாக இருக்கார். அப்போ பிரயாணங்கள் ஏற்படுத்தும், தூரதேச பிரயாணங்கள் நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, சுக்கிரன் அப்படிங்கிறது கலைத்துறை, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், பெண்களே நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த துறையாக இருந்தாலும், எதில் இருந்தாலும் ஒரு ஒப்பந்தம் என்கின்ற தன்மை இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கார். அந்த 8க்குரியவன் குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அப்போ 8க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். 8க்குரியவன் 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். திடீர் ப்ரமோஷன் ஒரு சில சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும், இடமாற்றம் இருக்கும், நல்லவைகள் நடக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும், அதிர்ஷ்டகரமான சில விஷயங்களும் நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் வலிகளும் கொஞ்சம் இருக்கும். டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்கள். ஏன் இந்த டென்ஷன் வேலையில் தொழிலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து கொண்டு அந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குது. 10 அப்படிங்கிறது என்ன? தொழில். அந்த தொழிலின் இடத்தை பார்க்கும்போது அழுத்தத்தையும் பிரஷரையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சிம்மராசி என்பவர்கள் வேலை விஷயத்தில் மட்டும் திருப்தி இருக்குமான்னா நிச்சயமாக இருக்காது, திருப்தி இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் வேலையை விட்டுறக்கூடாது, அவசரப்பட்டு விட்டுட்டு அப்புறம் தேடக்கூடாது. அப்போ கொஞ்சம் வலியை கொடுக்கும், எப்படியோ ஒரு வலியை கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால வேலையை விட்டுறாதீங்க. அப்படி மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த சிம்மராசி என்பவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு 2ஆம் இடம் அல்லவா, பேச்சு புதன் அழகா அற்புதமாக பேசக்கூடிய இயல்புண்டு. அன்புக்கு கட்டுப்பட்டவர்னு சொல்லுவேன். அதிகார தோரணையில் அதிகாரத்தை பேசுனீங்கன்னா அது அப்படியே ரிப்பீட் அடிக்கும். ஆனால் அன்பாக சொன்னால் அரவணைப்போடு இருந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த மாதம் 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறார். அப்போது 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படும் போது சிறப்பு பெறும். அப்போ என்ன சிறப்பு பெறும்? குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும் போது ஆசைப்பட்ட கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருந்தாலும் அந்த குழந்தைகள் நினைத்தது படிக்கணுங்கிற எண்ணங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் போய் சேருவீங்க, அதில் போய் படிப்பீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோக நிலைகள் என்பது சிம்மராசினருக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பதுன்னா, 6க்குரியவன் 8ல் தனக்கு 3 வளர்ச்சி இருக்கிறதுனால கடன் விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. கடன் போச்சு அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கே சென்று கொண்டிருக்கும்.
ஸோ 6க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால ஹெல்த்துலையும் கேர் எடுக்கணும். இந்த சிம்மராசி என்பவர்கள் சரியான உணவு கட்டுப்பாடு. ஏன்னா 8 அப்படின்னாலே குரு வர்றார். அப்போ குரு அப்படின்னாலே வயிற்று. ஸோ வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சரியான உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வதும், சரியான உணவு கட்டுப்பாடு, இதெல்லாமே ரொம்ப முக்கியங்கிறத. 8ல் சனி இருக்கிறதுனால கால் வலி. சனிங்கிறது உடலின் இயக்கத்துக்கு காரகன். அது குறிப்பாக கால்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அவர் 8ல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனத்துடன் செயல்படணும். இது நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. எதிரிகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, பகைங்கிறது நிச்சயமாக உண்டு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு சிம்மராசி நண்பர்கள் இனி வரக்கூடிய 2 வருடங்களுக்கு செல்லக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அதுக்குள்ள மன உளைச்சல், அது அப்படி இழுத்துட்டு போய் டென்ஷனையும் ப்ரெஷரையும் உருவாக்கும். இதை மனசில் வச்சுக்குங்க. ஸோ மற்றபடி வேலை, இந்த சுக்கிரன் பாருங்கள், இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி அன்று அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ நிச்சயமாக சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்கள், தேடிக்கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ கோச்சார நிலைகள், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எப்போ நமக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.